உதாரணமாக ஏற்கனவே ஒரு ப்ரௌசிங் சென்டருக்கு 25,000 பில்லு வருது அப்படின்னா, நீங்கள் 10 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா பில்லு 30,000 வரும். கிலோவாட் சார்ஜஸ், நெட்வொர்க் சார்ஜஸ் எல்லாம் சேர்த்து 30,000 வரும். இதில் என்னென்னா பெரும்பாலான ப்ரௌசிங் சென்டரில் 1 மணி நேரத்திற்கு 5 யூனிட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. பகலில் கூட அந்தளவுக்கு அவங்களுக்கு ப்ரௌசிங் சென்டரில் வேலை இருக்காது. மாலை நேரங்களில் குறிப்பாக 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நல்ல பிஸியான பிஸ்னஸ் இருக்கும். அந்த நேரத்தில் சோலார் எனர்ஜி இருக்காது. கமர்ஷியலில் நீங்கள் ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் என்னென்னா நெட் ஃபீட் இன் ஸ்கீம்னு பேர். நெட் ஃபீட் இன் ஸ்கீம்னா நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணுறத டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு பில்லில் ₹11.50 நீங்கள் ஒரு யூனிட்டுக்கு குறைச்சிக்கலாம். அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு ₹3.50 அந்த நெட்வொர்க் சார்ஜோடு சேர்த்து. அப்போ நெட்வொர்க் சார்ஜ் அதில் கழிச்சிங்கன்னா வெறுவா ₹1.57 மட்டும்தான் உங்களுக்கு அதில் வாங்குவாங்க. அந்த பணத்தை தான் உங்களுக்கு பில்லில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ ஒரு நாளைக்கு 20 யூனிட் ஓடக்கூடிய 30 யூனிட் ஓடக்கூடிய ஒரு கடையாக இருந்துச்சுன்னா பகல் நேரத்தில் 5லேருந்து 6 யூனிட் மட்டும்தான் பயன்படும். அந்த 5லேருந்து 6 யூனிட்டுக்கு மட்டும்தான் அவங்க ₹11 மணிக்கு கழிச்சுப்பாங்க. எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய 25 யூனிட்டுக்கு ₹1.57 கணக்கில் தான் நமக்கு பில்லில் அட்ஜஸ்ட் ஆகும். அப்போ இதை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். நம்ம 30,000 கட்டிக்கிட்டு இருந்த இடத்துல ஏற்கனவே ஒரு 5,000 கூடி மறுபடியும் ஒரு 3,000 குறையும். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா 25,000 பில்லு வந்த இடம் 25,000 பில்லு வந்துக்கிட்டு இருக்கும். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் ரொம்ப ஃபெயிலியர் ஆகிட்டு சார், நீங்கள் கரெக்டாக போட்டு கொடுத்தீங்கன்னா நாங்கள் மறுபடியும் அடுத்த ஆர்டர் கொடுப்போம்னு சொல்லி இப்போ இவங்களுக்கு பில்லு வந்து வீட்டுக்கு 0 ஆகிட்டு. நாங்கள் இதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டோம். வீட்டுக்கு போடும்போது நெட் மீட்டர் நீங்கள் ஆன்கிரிட் சிஸ்டம் போடும்போது 99% உங்களுக்கு பில்லு குறைஞ்சிரும். அதே மாதிரி இங்கே வீட்டுக்கு குறைஞ்சிருச்சு, சப்சிடி வந்துருச்சு, நெட் மீட்ரு பில்லு வந்துருச்சு, ₹300 ₹250 இந்த மாதிரி பில்லு வருது. இதை நீங்கள் கடைக்கு போடுறீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் ஹைப்ரிட் ஆன் கிரிட் இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி ஆஃப் கிரிட் போட்டுருங்க. 100% உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இதான் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது. சிஸ்டம் டிசைனில் நீங்கள் போகும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் கமர்ஷியலுக்கு போக போகிறீங்களா, டொமஸ்டிக் போக போகிறீங்களா, இந்த 2 கேட்டகரியில் ஒரு கேட்டகரிக்கு மாறிக்கங்க. 2யும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அடிப்படையிலேயே நான் கடைக்கு தான் போட போகிறேன் அப்படின்னா கடைக்கு போடக்கூடிய சிஸ்டம் டிசைனே வேறு. வீட்டுக்கு போட போகிறீங்கன்னா அதோட சிஸ்டம் டிசைன், ஃபினான்ஷியல் ஆப்ஷன்ஸு, சப்சிடி இதெல்லாம் தனி. அதனால் இங்கே 4 கிலோவாட் வீட்டுக்கு போட்டு கொடுத்ததில் அவங்களுக்கு வரக்கூடிய ₹6,000 பில்லு இப்போ வெறும் ₹350 தான் வந்திருக்கு.